சிவகங்கை மாவட்டம் காளியார்கோவிலில் சொர்ணகாளீஸ்வரர் கோவிலில் யானை சொர்ணவள்ளி கோடை வெயிலை தணிக்க நீச்சல் குளத்தில் குளித்து மகிழ்ந்தது. சொர்ணகாளீஸ்வரர் கோவிலில் சொர்ணவள்ளி யானை 20 ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இந்த யானை தினமும் காலையும் மாலையும் கோவிலுக்கு சொந்தமான நீச்சல் குளத்தில் குளிக்க வைக்கப்படுகிறது. குழந்தை போல நீச்சல் குளத்தில் குளித்து மகிழும் யானையை மக்கள் ஆர்வத்துடன் பார்க்கின்றனர். 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனால் ஆந்திரா முழுவதும் வாகன சோதனையை தேர்தல் அலுவலர்கள் தீவிரப்படுத்தி இருக்கின்றனர். இந்நிலையில் அனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள கஜராம்பள்ளி சோதனைச் சாவடியில் ஒன்றன் பின் ஒன்றாக வந்த 4 கண்டெய்னர் லாரிகளை நிறுத்தி தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். லாரிகளை திறந்து பார்த்தபோது 500 ரூபாய் கட்டுகளாக ஒவ்வொரு லாரியிலும் தலா 500 கோடி ரூபாய் இருப்பது தெரியவந்தது. 4 கண்டெய்னர்களிலும் சேர்த்து 2000 கோடி ரூபாய் பணம் சிக்கியதைத் தொடர்ந்து காவல்துறை மற்றும் வருமான வரித்துறைக்கு பறக்கும் படையினர் தகவல் அளித்தனர். இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணையில் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து ஆந்திரா வழியாக ஹைதராபாத்தில் உள்ள ரிசர்வ் வங்கி கிளைக்கு 2000 கோடி ரூபாய் கொண்டு செல்லப்பட்டது தெரியவந்தது. சென்னையில் பிரபுதேவா பங்கேற்க இருந்த நடன நிகழ்ச்சியில் குழந்தைகள் காக்க வைக்கப்பட்டதால் ஏற்பாட்டாளர்களுடன் பெற்றோர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நம்ம மாஸ்டர் நம்ம முன்னாடி என்ற பெயரில் 100 நிமிடங்களுக்கு குழந்தைகள் தொடர்ந்து நடனமாடும் சாதனை முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சென்னை ராஜரத்னம் மைதானத்தில் நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. பிரபல நடன இயக்குநர் ராபர்ட் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிரபல நடன இயக்குநர் பிரபுதேவா அழைக்கப்பட்டிருந்தார். நிகழ்ச்சி காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக குழந்தைகள் அதிகாலை முதல் மைதானத்திற்கு வந்துவிட்டனர். ஆனால் பிரபுதேவா வர தாமதமானதால் நிகழ்ச்சி 9 மணியாகியும் தொடங்கப்படவில்லை. இதனால் வெயிலில் நிற்க வைக்கப்பட்ட குழந்தைகள் சோர்வடைந்தனர். ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பெற்றோர் நிகழ்ச்சி ஏற்பாட்டர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உயிரா நினைக்கணும். ரொம்ப தப்பு. ஒரு சொல்றோம்னா அந்த டைமுக்கு ஆரம்பிக்கணும். இல்ல மாஸ்டர் வராரா வரலையானே தெரியலன்றாங்க. அது எவ்வளவு பெரிய தப்பு. ரொம்ப தப்பு பண்ணாதீங்க. ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட்னா குழந்தைங்க வந்து ஒரு ஆர்வமோட கலந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது ரொம்ப தப்பு. ஹைதராபாத்திலிருந்து சென்னைக்கு வந்த பிரபுதேவாவுக்கு கடைசி நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவர் வர முடியாமல் போனது. இதனால் சாதனை முயற்சி நிகழ்ச்சி பிரபுதேவா வராமலேயே வெறும் சாம்பிரதாய நிகழ்ச்சியாக நடந்தது. தாங்கள் திட்டமிட்டபடி நிகழ்ச்சி நடைபெறவில்லை என்றும் பிரபுதேவாவின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் நிகழ்ச்சியில் தவறு நடந்துவிட்டதாகவும் நடன இயக்குநர் ராபர்ட் தெரிவித்தார். ஹைதராபாத்ல இருந்து சென்னைக்கு வர எவ்வளவு நேரம் ஆகும்? ½ அன் அவர். மார்ச்சுக்கு 5 மணிக்கு ஃபிளைட் போட்டாச்சு. மார்ச் 6 மணிக்கு வந்து வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு 7 மணிக்கு வந்துற பிளான். உடம்பு சரி ஆஸ்பத்திரி போயிட்டு மறுபடியும் வந்திருக்காரு. மறுபடியும் மயக்கம் வந்திருக்கு. அதனால கொஞ்சம் லேட். அது டிலே ஆன காரணம் தான். வந்துருவார் மார்ச் வந்துருவார் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு. அவ்வளவு. குழந்தைகள் மணிக்கணக்கில் வெயிலில் காத்திருந்த நிலையில் நேரில் வர முடியாததற்கு பிரபுதேவா வீடியோ காலில் வருத்தம் தெரிவித்தார். என்னோட சாரியை நான் கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் லைஃப்ல இந்த மாதிரி நான் ஒத்துக்கிட்டு வராத மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம். முதல்ல உங்க எல்லாருக்கும் என் சாரி. ஏன்னா ஹைதராபாத் வந்தேன். இங்க வச்சு ஹெல்த் இஷ்யூ ஆகி போச்சு எனக்கு. அதனால தான் என்னால இப்போ அட்டென்ட் பண்ண முடியல. ஐ எம் ரியலி வெரி வெரி சாரி ஃபார் தட். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீவட்டிப்பட்டியில் அம்மன் கோவில் திருவிழாவின் போது இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கடைகளுக்கு தீ வைக்கப்பட்டிருப்பதால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருக்கிறது தீவட்டிப்பட்டி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவை ஒட்டு பண்டிகை தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த கோவிலில் வழிபடுவதற்காக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு சமூகத்தினர் தாங்களும் கோவிலில் நுழைந்து வழிபட வேண்டும் என்று கேட்டதனால் அதுக்கு ஒரு தரப்பினர் அப்ப அவர் அனுமதிக்க முடியாது அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு திருவிழாவானது
நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது அந்த கோவில் அருகே இருக்கக்கூடிய கடைகளுக்கு வந்து தீ வைக்கப்பட்டதனால் அந்த பகுதியில் வந்து பெரும் கலவரம் ஏற்படும் சூழல் ஏற்பட்டு இதனால் ஏராளமான காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டு தற்பொழுது அந்த தீயை அணைத்து அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து அங்கிருந்து அமைதிப்படுத்தக்கூடிய முயற்சிகள் வந்து தற்பொழுது காவல்துறையினர் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக காட்சிகள்ல பதற்றமான சூழலை பார்க்க முடியுது. எத்தனை காவலர்கள் பதற்றத்தை தணிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? தற்போது விபத்து நடந்த இடத்துல முழுவதுமாக தீ அணைக்கப்பட்டிருக்கிறதா கோகுல்? அந்த கோவில் அருகே வந்து கடைக்கு தீ வைக்கப்பட்ட நிலையில் அந்த கடையினுடைய தீ வந்து தற்பொழுது தீயணைப்பு துறையினரால் வந்து கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் வந்து ஒன்று கூடியதனால் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கோவில் நுழைவு விவகாரம் தொடர்பாக இரண்டு சமூகங்களுக்கிடையே வந்து ஒரு மோதல் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறதுனால் ஏராளமான காவல்துறையினர் வந்து அந்த இடத்தில் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து தற்பொழுது விசாரணை செய்து வருகிறார்கள். நந்தா, சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீவட்டிப்பட்டியில் அம்மன் கோவில் விழாவில் இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டும். விவரங்களுக்கு நன்றி கோகுல். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆலங்கட்டி மழை பெய்து வருவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோபி வழங்க கேட்கலாம். கோபி, வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில ஆலங்கட்டி மழை பெய்திருக்கிறது, எப்படி உணர்றீங்க? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம் ஸ்ரீராம். வேலூர் மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் வந்து சுட்டரித்திருந்த நிலையில் பொதுமக்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வருவதற்குள்ளும் அச்சமடைந்திருந்த நிலையில் இன்று குடியாத்தம் முழுவதும் வேலூர் மாவட்டம் முழுவதும் மேகமூட்டத்துடன் இடியுடன் கூடிய காற்று தற்போது பெய்து வருகிறது. இதை மட்டுமல்லாமல் குடியாத்தத்துக்கு அருகே இருக்கிற கிராமங்களில், அதாவது அனகாநல்லூர் மோட்டூர் என்ற கிராமத்தில் இன்று மேகமூட்டத்துடன் இருந்த நிலையில் திடீரென்று ஆலங்கட்டி மழை பெய்ததால் அப்பகுதி மக்களும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது மட்டும் இல்லாமல் அந்த ஆலங்கட்டி மழைகளை தற்போது அனைவரும் வந்து நினைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கோபி. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் டெம்போ வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. 13 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். விவரத்தை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், மதுரை மாவட்டம் சங்கிமங்கலம் பாரதி நகர் பகுதியைச் சேர்ந்த சந்திரா, தருண் உள்ளிட்ட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 13 பேர் டெம்போ டூரிஸ்ட் வேனில் மதுரையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் பிளாத்திலும் அருகே உள்ள எப்போது வென்றான் சோழசாமி கோயிலில் சித்திரை திருவிழா நடைபெறுகிறது. அந்த திருவிழாவிற்காக இன்று வந்துள்ளனர். வேனை வந்து ஆரோக்கிய ஆண்டை என்பது ஓட்டி வந்துள்ளார். இந்த வேன் வந்து எட்டயபுரம் அடுத்துள்ள கீழைரால் பகுதியில் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த போது அந்த டெம்போவுடைய பின்பக்க டயர் வெடித்தது. இந்த வெடித்ததை எடுத்து வேன் வந்து அதனுடைய கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்று மீடியாவில் மோதி தலைகுப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணித்த 13 பேருக்குமே படுகாயம் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் கிடைத்ததும் எட்டயபுரம் காவல் நிலைய போலீசார் விரைந்து சென்று காயமடைந்தவர்களை வந்து எட்டயபுரம் அரசு மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வந்து வழக்கு பதிவு விசாரணை நடத்தி வராங்க. இந்த சூழ்நிலை வந்து இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வந்து தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வேன் வந்து மிக வேகமாக வந்து சென்று மோதிய காட்சிகள் வந்து வெளியாகி பரவலிக்கும் ஒரு காட்சிகள் வெளியாயிருக்கு. ஸ்ரீராமன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மகேஸ்வரன்.